சென்னை மாங்காட்டை அடுத்த மதனந்தபுரத்தில் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருபவர் வீட்டில் 60 பவுன் நகையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் வணக்கம். இந்த திருட்டுச் சம்பவத்தின் பின்னணி என்ன? எவ்வளவு மதிப்பிலான பொருட்கள் திருடு போயிருக்கிறது? காவல்துறை என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? மாங்காடு அருகே பைனான்ஸ் தொழில் செய்பவர் வீட்டின் பூட்டை உடைத்து 60 பவுன் நகை 6 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மாங்காடு அடுத்த மதனந்தபுரம் அன்னை வேளாங்கண்ணி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி. இவர் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இவர் குடும்பத்துடன் இந்த வீட்டில் வசித்து வரும் நிலையில் இவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் கரூரில் உள்ள சொந்த ஊருக்கு சென்று விட்ட நிலையில் கடந்த 10 தினங்களாக ராமசாமி மட்டுமே இந்த வீட்டில் வசித்து வருகிறார். அவர் நேற்று வேளச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு செல்வதற்காக வீட்டை பூட்டிவிட்டு சென்றவர் இன்று காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 60 பவுன் நகைகள் மற்றும் 6 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்டு பதறி போனார். இது குறித்து மௌலிவாக்கம் போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மௌலிவாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்து அங்கு பதிவாகியுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாங்காடு போலீஸ் நிலையத்தின் எல்லை பெரிதாக இருப்பதால் மதனந்தபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு மௌலிவாக்கம் புதிய போலீஸ் நிலையம் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது மக்கள் பயன்பாட்டில் புதிதாக திறக்கப்பட்ட போலீஸ் நிலையம் உள்ள நிலையில் தற்போது இந்த கொள்ளை சம்பவம் முதல் வழக்காக இந்த போலீஸ் நிலைய எல்லையில் அரங்கேறியுள்ளது. தொடர்ந்து போலீசார் இந்த பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவது. இந்த பகுதியில் பைனான்ஸ் அதிபரின் வீட்டில் கொள்ளை நடந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.